அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا قيل لهم آمنوا بما أنزل الله قالوا نؤمن بما أنزل علينا ويكفرون بما وراءه وهو الحق مصدقا لما معهم قل فلم تقتلون الأنبياء الله من قبل إن كنتم مؤمنين. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினராக நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். சென்ற வாரம் திருக்குர்ஆன் தஃப்சீர் பயான் தொடரில் யூதர்கள் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நிராகரித்து வந்தனர். அவர்கள் மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு சில நபிமார்களை கொலை செய்தும் வந்தனர். குறிப்பாக நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை முயற்சிகள் எல்லாம் செய்ய முற்பட்டனர் என்பதை எல்லாம் சென்ற வார தஃப்சீர் உரையில் நாம் பார்த்தோம். இந்த வாரம் சூரத்துல் பக்ராவினுடைய 91வது வசனத்திலிருந்து நாம் திருக்குர்ஆனுடைய விளக்குரையை நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் சூரா பக்ராவினுடைய 91வது வசனத்தில், وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا بِمَا أَنزَلَ اللَّهُ, அவர்களிடத்தில் யூதர்களிடத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டால், அல்லாஹ் எதை இறக்கினானோ, அதாவது திருக்குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கின்றானே அந்த திருக்குர்ஆனை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவரிடத்தில் சொல்லப்பட்டால், காலு, அவர்கள் சொல்வார்கள், நுஅ்மினு பிமா உன்சில அலைனா, எங்களின் மீது என்ன இறக்கப்பட்டதோ, அதாவது எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தௌராத்தை இறக்கினான், அந்த தௌராத்தை தான் நாங்கள் ஈமான் கொள்வோம். வயக்ஃபுரூன பிமா வராஅ, அந்த தௌராத்திற்கு பிறகு எந்தெந்த வேதங்கள் எல்லாம் வந்ததோ அவைகள் அனைத்தையும் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் நிராகரிப்போம். வஹுவல் ஹக்கு முஸத்திகல் லிமா மஅஹும், ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இந்த தௌராத்தில் இருக்கின்றதே, தௌராத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கூற்றில் உண்மையானவர்களாக இருந்தால் அந்த தௌராத்திலேயே என்ன செய்திருக்கின்றது, இந்த திருக்குர்ஆனை நீங்கள் பின்பற்ற வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு தௌராத் என்ன செய்கிறது, குர்ஆனை உண்மைப்படுத்துகிறது. குர்ஆனும் தௌராத்தை உண்மைப்படுத்துகிறது. அவர்கள் என்ன செய்யவில்லை, அப்படி உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில், தௌராத் குர்ஆனை உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் மறுக்கின்றார்கள். அப்போ நபியே நீங்கள் கேளுங்கள், குல் ஃபலிம தக்துலூனல் அன்பியா அல்லாஹி மின் கபில் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையிலேயே தௌராத்தை நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் இதற்கு முன்னர் ஏன் நீங்கள் அம்பியாக்களை, நபிமார்களை எல்லாம் நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று நபியே நீர் கேட்பீராக என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் மதீனாவில் உள்ள யூதர்களை பார்த்து கேட்கின்றான். அதாவது யூதர்கள் உண்மையிலேயே தௌராத்துடைய வேதத்தை பின்பற்றி இருந்தால் அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள், நபிமார்களை கொலை செய்திருக்க மாட்டார்கள். பல நபிமார்களை சென்ற வாரமே நாம் சொன்னோம், கிட்டத்தட்ட 70,000 நபிமார்களை யூதர்கள் கொலை செய்திருக்கின்றார்கள். இரக்கம் இல்லாமல், ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அடுத்த காலையில் கொலை செய்தான் என்று சொன்னால் மதியம் சென்று கடைகளில் வியாபாரம் செய்வார்கள் என்று சொல்லி ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அளவிற்கு இரக்கமற்றவர்களாக யூதர்கள் இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் உண்மையான தௌராத்துடைய வேதத்தை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால்
ஏன் நீங்கள் நபிமார்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று நபியே நீங்கள் அந்த யூதர்களை பார்த்து கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான். அது மாத்திரமல்ல, இவர்கள் சும்மான பேருக்கு தான் என்ன செய்யறாங்க, தௌராத் நாங்க ஈமான் கொண்டிருக்கோம்னு சொன்னாங்களே தவிர என்ன செய்யல, இவங்க உண்மையாக அவர்கள் தௌராத்தையும் பின்பற்றவில்லை. ஏனென்றால் அதுக்கடுத்து 2 வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சூரா பக்ராவுடைய 92, 93 வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வலக்கத் ஜாஅக்கும் மூஸா பில் பையினாத்தி சும்ம தகல்துமுல் ஐஜ்ல மின் பஅதிஹி வ அன்தும் ஸாலிமூன். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அதாவது மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களிடத்தில் வந்தார்கள், இந்த வெளிப்படையான ஆதாரங்களை எல்லாம் காட்டினார்கள். கடல் பிளந்தது, ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான், அவைகள் எல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்த்தீர்கள். தௌராத்துடைய வேதமும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். பலவிதமான அதிசயங்களை நீங்கள் கண்டீர்கள். பன்னு செல்வா போன்ற உணவை எல்லாம் உண்டீர்கள். ஆனால் உண்ட பின்னால் என்ன ஆனது? நீங்கள் என்ன செய்தீர்கள்? சும்மத்தகல்துமுல் ஐஜ்ல மின் பஅதிஹி வ அன்தும் ஸாலிமூன். நீங்கள் காளை கன்றை என்ன செய்தீர்கள்? நீங்கள் தெய்வமாக, கடவுளாக எடுத்து வணங்கினீர்களே. ஆக உண்மையிலேயே நீங்கள் தௌராத்தை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் எதற்காக நீங்கள் இந்த காளை கன்றை நீங்கள் கடவுளாக எடுத்து வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா யூதர்களை பார்த்து கேட்கின்றான். அது மாத்திரமல்ல, இங்க அடுத்து 93வது வசனத்திலும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வஇதா அகதனா மீசாகக்கும் வரஃபஅனா ஃபௌகக்கும் அத்தூர். நாம் உங்களிடத்தில் வாக்குறுதியை, உறுதிமொழி எடுத்தோமே, அது கொஞ்சம் நீங்கள் நினைவு கூறுங்கள். வரஃபஅனா ஃபௌகக்கும் அத்தூர். அது மாத்திரம் அல்லாமல் தூர் சீனா மலை அல்லாஹ் தஆலா யூதர்களுடைய தலையின் மீது வைத்து நீங்கள் இந்த தௌராத்தை ஏற்றுக்கொள்வீர்களா அல்லது மறுப்பீர்களா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன விஷயம் இதுதான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், காலு சமிஅனா வ அஸைனா. நீங்கள் என்ன சொல்லீர்கள்? சமிஅனா, நீங்கள் சொன்னதையெல்லாம், அதாவது யா அல்லாஹ் நீ என்னென்ன விஷயம் எல்லாம் சொல்றியோ நாங்க அதெல்லாம் என்ன செய்யறோம், கேட்டுக்கிறோம். ஆனால் நாங்கள் மாறு செய்வோம் என்று நீங்கள் சொன்னீர்களே, அப்போ நீங்கள் தௌராத்தை ஏற்று தௌராத்தை நீங்கள் மறுக்கிறீர்களா? வெறும் வாய்மொழியை நீங்கள் தௌராத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தளவில் நீங்கள் தௌராத்தை மறுக்கின்றீர்களா? அவர்களை குஃப்ரின் காரணமாக, அவர்கள் நிராகரிப்பின் காரணமாக அவர்கள் உள்ளத்திலே இந்த காளை மாட்டினுடைய, காளை கன்றினுடைய பக்தி என்பது அவர்கள் உள்ளத்திலே ஊட்டப்பட்டு இருக்கின்றது. குல் பிஸமா முருக்கும் பிஹி ஈமானுக்கும் இன் குன்தும் முஃமினீன். எனவே உங்களுடைய விசுவாசம், நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள் என்ற ஒரு தீவினையை கொண்டு உங்களால் ஏவுகிறதோ அது மிகவும் கெட்டதாக இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹு தஆலா இங்க திருக்குர்ஆனுடைய 93வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். ஆக நபியே, இவங்க குர்ஆனை மறுக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்ய தேவையில்ல, நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. அவங்களுக்கு கொடுத்த தௌராத் வேதத்தை என்ன செய்யல, அவங்க ஏத்துக்கறல. அவங்களுக்கு கொடுத்த தௌராத்தில் சொல்லப்பட்ட அந்த கட்டளைகளை, அந்த ஏவல் விலக்கல்களை அவர்கள் பின்பற்றாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் கொடுத்த தௌராத் வேதத்தின்படி அவர்கள் நபிமார்களை கொலை செய்திருக்க கூடாது, அவர்கள் நபிமார்களை கொலை செய்தார்கள். அது மாத்திரமல்ல, காளை கன்றை என்ன செய்தார்கள், ஒரு தெய்வமாக எடுத்து வணங்கினார்கள். தௌராத்தை நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு காதில் கேட்டுவிட்டு இந்த மற்றொரு காதில் விட்டு விட்டார்கள். என்ன சொன்னார்கள்? காலு சமிஅனா வ அஸைனா, நாங்கள் கேட்போம் ஆனால் மாறு செய்வோம் என்று சொல்லி யூதர்கள் இங்கே சொல்லி இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனுடைய 93வது வசனத்தில் இங்கே சொல்லி காட்டுகின்றான். ஆக இப்படிப்பட்ட யூதர்கள் தௌராத்தை எல்லாம் மறுத்துட்டு, திருக்குர்ஆனையும் மறுத்துட்டு யூதர்கள் என்ன செய்கின்றார்கள்? அடுத்து 94வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், குல் இன் கானத் லகுமுத் தாருல் ஆகிரத்து இன்தல்லாஹி காலிஸத்தம் மின் தூனின் நாஸ் ஃபதமன்னஉல் மௌத் இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அதாவது யூதர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பொதுவாக எந்த ஒரு சமுதாயமும் ஒரு தற்பெருமை உள்ள சமுதாயமாக இருக்காது. யூதர்களை போன்று ஒரு தற்பெருமை அடிக்கக்கூடிய சமுதாயம் இருக்காது உலகத்தில். அதே போன்று யூதர்களை போன்று பேராசை பிடித்தவர்களும் உலகத்தில் யாரும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் எல்லோரும் 100 வருடங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துவார்கள். 100 ஆண்டு காலம் வாழ்க என்று சொல்லி எல்லாம் மணமக்களை வாழ்த்துவது நமது நாட்டில் பழக்கங்கள் உண்டு. ஆனால் யூதர்களை பொறுத்த வரைக்கும் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர்களுக்கு இருக்கும். ஆனால் இப்படி எல்லாம் உலகத்துடைய அந்த மோகம் இருந்து அவர்கள் என்ன தெரியுமா சொல்வார்கள்? நாங்கள் தான் சத்தியவாதிகள், அல்லாஹுடைய பிள்ளைகள், நாங்கள் அல்லாஹுடைய பிள்ளைகளாக எங்களை இங்கே உலகிற்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல,
குறிப்பிட்ட நாட்களில் தான் நாங்கள் நரகத்தில் இருப்போம், பிறகு நாங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம். யூதர்களுக்குத்தான் சொர்க்கம் சொந்தம், வேறு யாருக்கும் சொர்க்கம் சொந்தம் கிடையாது என்று சொல்லி யூதர்கள் தங்களை தாங்களே பெருமைப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்குகிறான். குல் இன்கானத் லகுமுத் தாருல் ஆகிரத்து இன்தல்லாஹி காலிஸ்தம் மின் தூனின் நாஸ். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், மறுமையின் வீடானது மற்ற மனிதர்களுக்கின்றி உங்களுக்காகவே சொந்தமாக அல்லாஹ்விடம் இருந்தால், அப்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய கூற்றில் உண்மையானவர்களாக இருந்தால் மரணத்தை நீங்கள் ஆதரவு வையுங்கள், மரணத்தை நீங்கள் சுவைக்க நீங்கள் தயாராக இருங்கள், மரணத்தின் மீது நீங்கள் ஆசை கொள்ளுங்கள், உங்களுக்கு தான் ஆகிரத், உங்களுக்கு தான் சொர்க்கம் என்று சொல்லி நீங்கள் ஆசை நீங்கள் சொல்லுகிறீர்களே, நீங்கள் சொல்லக்கூடிய கூற்றில் நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால், உண்மையிலேயே நீங்கள் தான் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க, மரணத்தை நீங்கள் ஆசை வையுங்கள். இன்குந்தும் சாதிக்கேன், நீங்கள் சொல்லக்கூடிய கூற்றில் உண்மையானவர்களாக இருந்தால் என்ன செய்யுங்க, மௌத்தை நீங்கள் பிரியப்படுங்கள் என்று அல்லாஹு தாலா இங்கே திருக்குரானில் சொல்லி காட்டுகின்றான். சரி, ஏன் மௌத்தை பிரிய வைக்கணும் என்று சொன்னால், மௌத்தானதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். உலகத்துல உயிரோடு வாழ்ந்து சொர்க்கம் கிடைக்குமா என்றால் சொர்க்கம் கிடைக்காது. மௌத்தான பின்னால் தான், இன்னும் சொல்ல போனால் சக்கராத்துடைய நிலையில் தான் சொர்க்கம் நரகத்துடைய காட்சிகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அப்பொழுது முடிவாகிவிடும் இவருக்கு சொர்க்கமா நரகமா என்று சொல்லி, அப்பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த சக்கராத்துடைய நிலை வரக்கூடிய அந்த மனிதருக்கு உறுதியாகிவிடும். ஆக இங்க அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மௌத்தான பின்னாடிதான் என்ன செய்யும், சொர்க்கமா நரகமா தெரியும். உண்மையிலேயே நீங்கள் சொர்க்கத்தை ஆசைப்படுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஆக்கிரத்திற்காக வேண்டியே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்ன செய்யுங்க, நீங்க மரணத்தை நீங்கள் பிரியப்படுங்கள். ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான், வலையத்தமன்னௌஹு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அவர்கள் கரங்கள் முற்படுத்தியவை தீயவற்றின் காரணத்தினால் அம்மரணத்தை அவர்கள் ஆதரவு வைக்கவே மாட்டார்கள், அவர்கள் மரணத்தை ஆசை கொள்ளவே மாட்டார்கள். அவர்கள் செய்த பாவங்கள் அப்படி. யூதர்களுக்கு உண்மையிலேயே தெரியும், அல்லாஹ் நாம் செய்த பாவங்களுக்கு, நாம் செய்த குற்றங்களுக்கு நாளை கியாமத் நாளில் தண்டனை தருவான். அதிலும் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை, திருக்குரானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிரந்தரமான நரகம் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். தெரிந்திருந்தும் கூட அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இப்படி தங்களுக்கு தாங்கள் என்ன செய்ய பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வலையத்தமன்னௌஹு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம். அவர்கள் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார்கள், மரணத்தை சுவைப்பதற்கு ஆசைப்படவே மாட்டார்கள். மௌத் வரும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆசை என்பதே இருக்காது. வல்லாஹு அலீமும் பித்தாலிமீன். அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த 95வது வசனத்தை முடிக்கின்றான். அடுத்து 96வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வல தஜிதன்னஹும் அஹரஸன் நாஸி அலா ஹயா வ மினல்லதீன அஷ்ரகு யவது அஹதுஹும் லவ் யஅம்மரு அல்ஃப ஸனா வமா ஹுவ பிமுஸஹ்ஸிஹி மினல் அஸாபி அன் யஅம்மர் வல்லாஹு பஸீரும் பிமா யஅலமூன். அதாவது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனுடைய 96வது வசனத்தில் சொல்லுகின்றான், வல தஜிதன்ன அஹரஸன் நாஸி அலா ஹயா. மேலும் மற்ற மனிதர்களையும் குறிப்பாக இணை வைத்து வணங்கிக் கொண்டிருந்தவரையும் விட இவ்வுலக வாழ்வின் மீது அதிக பேராசை கொண்டவர்களாக நபியே அவர்களை, அதாவது யூதர்களை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக் கொள்வீர்கள். அதாவது மற்ற சமுதாய மக்களை விட, மற்ற மனிதர்களை விட யூதர்கள் என்ன செய்வார்கள், இந்த உலக வாழ்க்கையில் மிகவும் மூழ்கி போய் கிடப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் மௌத்தின் மீது ஆசை இல்லாமல் இருப்பார்கள். எனவே நீங்கள் யூதர்களை மரணத்தின் மீது ஆசை இல்லாதவர்களாக, அதாவது இந்த உலகத்தின் மீது மிகவும் பேராசை கொண்டவர்களாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, யவது அஹதுஹும் லவ் யுஅம்மரு அல்ஃப ஸனா. அவர்கள் ஒருவர் என்ன செய்வார் என்று சொன்னால், நாம் 1000 வருடங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவார். வமா ஹுவ பிமுஸஹ்ஸிஹி மினல் அஸாபி அன் யுஅம்மர். ஆனால் என்னதான் அவர் ஆசை வைத்தாலும், வயதளிக்கப்பட்டாலும், 1000 வருடங்கள் அவருக்கு வயதளிக்கப்பட்டாலும் வேதனையில் இருந்து அவரை அது அகற்றிவிடவில்லை. 1000 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்துட்டாரு, 1000 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்துட்டு அவர் இறந்து போயிட்டா அவருக்கு வேதனை வருமா வராதா? மௌத் என்று வந்துவிட்டால் அனைவருக்கும் வேதனை என்பது வரும். அது யூதர்களுக்கும் தெரியும். தெரிந்திருந்தும் கூட
கொஞ்ச காலம் என்ன செய்யலாம், இப்படி உலகத்துல ஓட்டிக்கிட்டே போலாமே, 1000 வருஷம் நம்ம வாழ்ந்தா நன்றாக இருக்குமே என்று சொல்லி இப்படி மரணத்தை பயந்து 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 என்ன செய்வார்கள், வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். வாழ்ந்து கொண்டே இருந்தாலும் மரணம் வந்தால் என்னாகும், அந்த மரணம் வந்தால் கண்டிப்பாக அல்லாஹுடைய வேதனை என்பது அவர்களுக்கு வந்தே தீரும். வல்லாஹு பஸீரும் பிமா யஅமலூன். அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்கிறவற்றை நன்கு உற்று நோக்குபவனாக இருக்கின்றான் என்று சொல்லி திருக்குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவின் 96வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். ஆக யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மரணத்தை விரும்ப மாட்டார்கள், உலகத்துடைய ஆசாபாசங்களில் தான் மூழ்கி இருப்பார்கள் என்று சொல்லி திருக்குர்ஆனை வசனம் சொல்லி காட்டுகின்றது. அதுதான் தற்போது உண்மையான விஷயமும் கூட. ஏனென்றால் உலகத்தில் உள்ள டாப் 10 பணக்காரர்கள் யூதர்கள். என்னதான் பணம் சம்பாதித்தாலும் அவர்கள் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்றுதான் அவருடைய மனங்கள் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. தற்போது வரைக்கும் நாம் உலகில் பார்த்து வருகிறோம். நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு பெயரில் எதையோ எல்லாம் என்ன செய்கின்றான், ஒரு புதிய நோயை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி அதற்குண்டான மருந்து எல்லாம் இவனை கண்டுபிடிச்சி ஒரு பெரிய பிசினஸ் எல்லாம் இங்கே உலகில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் செய்வது யூதர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள்ட்ட போயிட்டு நீங்கள் மரணத்தை ஆசை வையுங்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆசை வைக்க மாட்டார்கள். இந்த உலகில் 1000 வருடங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசை வைப்பார்கள். என்னதான் 1000 வருஷம் வாழ்ந்துட்டாலும் நாளைக்கு கியாமத் நாள்ல அல்லாஹுடைய வேதனை தப்பிக்க முடியுமா என்று சொன்னால் தப்பிக்க முடியாது என்று சொல்லி இங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக யூதர்கள் 100 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, 1000 வருடம் வாழ்ந்தாலும் சரி, இது யூதர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக எல்லா மனிதர்களும் இப்படித்தான். அவர்களுக்கு 100 வருடங்கள் ஆயுள் கொடுக்கப்பட்டாலும் சரி, செய்த பாவத்திற்கு அவர்கள் தண்டனை அனுபவிக்கத்தான் வேண்டும். அல்லாஹ் ரசூலை மறுத்தால் அதற்குண்டான தண்டனையும் அவர்கள் நிரந்தரமாக நரகில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அங்கே உருவாகும் என்று சொல்லி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக யூதர்களே, நீங்கள் உண்மையிலேயே ஆகிரத்துடைய பிள்ளைகளாக இருந்தால், நீங்கள் உண்மையிலேயே சொர்க்கவாசிகளாக இருந்தால், அல்லாஹ் உங்களுக்காக வேண்டிய சொர்க்கத்தை படைத்திருக்கிறான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, உண்மையிலே நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தால் நீங்கள் மரணத்தை சுவைக்க நீங்கள் தயாராக இருங்கள் என்று சொல்லி திருக்குர்ஆன் அறைகூவல் இங்கே விடுகின்றது. ஆக யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார், அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வலை யதமன்னஹு அபதா, அவர்கள் ஒரு காலம் மரணத்தை ஆசை கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் உலகத்துடைய ஆசாபாசங்கள் அதை உள்ளத்தில் குடிக்கொண்டதின் காரணமாக மரணத்தை ஒருபோதும் ஆசை கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி திருக்குர்ஆனுடைய ஒரு வாக்காக இருக்கின்றது. ஆக இவைகள் இன்றைக்கு நாம் பார்த்த வசனங்கள். அதாவது யூதர்கள் என்ன செய்வார்கள், தௌராத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்வார்கள். ஆனால் தௌராத்திலே அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் சொல்லியிருக்கின்றான். அப்ப அதை மறுத்துவிட்டால் தௌராத்தை எப்படி முழுமையாக பின்பற்றதை போன்றாகும். அது மாத்திரம் அல்லாமல் நபிமார்கள் எல்லாம் கொலை செய்திருக்கின்றார்கள், காளை மாட்டை தெய்வமாக எடுத்து வணங்கி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தௌராத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிட்டப்பட்டும் கூட சமிஅனா வ அஸைனா, நாங்கள் கேட்டுக்கொண்டோம், இருந்தாலும் நாங்கள் மாறு செய்வோம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். ஆக இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய யூதர்கள் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார்கள், ஈமான் கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே சொர்க்கம் சொந்தமானது என்று சொன்னால் மரணத்தை அவர்கள் ஆசை வைக்கட்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனுடைய 91வது வசனத்திலிருந்து 96வது வசனம் வரைக்கும் உள்ள விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக எல்லாம் வல்ல இறைவன் திருக்குர்ஆனுடைய வசனத்துடைய கருத்துக்களை எல்லாம் நாம் அறிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.